அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் அது எப்படின்னா, ஒரு வயசாகி ஆரோக்கியமா இறந்தா அது சுதந்திரம். ஆனா இந்த மாதிரி ஒரு 46 வயசுல ஒரு நல்ல உயரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனா இருக்கிற டைம்ல வரக்கூடிய மரணம் விபத்துக்கு சமமானது. இங்க இத சொல்லியே ஆகணும். அந்த விபத்து அவராலதான் ஏற்படுத்திக்கிட்டது. நம்ம உடம்ப நம்ம மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த குடும்பம் அவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு. என் சொந்தம் தான். எனக்கு ரோபோ சங்கர், நான் மதுரை மாவட்டம், அவரு மதுரை மாவட்டம் தான். 2001 இருந்து நாங்க மேடையில அவரு ஒரு ரோபோ நடன கலைஞரா வருவாரு. நான் சில பாடல்களுக்கு ஆடி இருக்கேன். அப்ப இருந்து எனக்கு தெரியும். ஒரு கடுமையான உழைப்பாளி. மிமிக்ரி அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. முக்கியமா அண்ணன் விஜயகாந்த் மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடும். கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்துட்டு அன்னைக்கு தூங்குறாங்க. அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம், ரோபோசங்கருடைய மரணம், இதெல்லாம் ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம். இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அது முக்கியமா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு நடுத்தரவன் நிக்குது. பாப்பா இந்திரஜா என்னை கட்டி பிடிச்சி அழும்போது, அண்ணன் நாளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், கருமாதிக்கு வந்து நிக்கிறேன்னு கேக்குறா. பதில் இல்ல, எனக்கு அப்பா எழுப்புன்றா. அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. ஒரு குடும்ப தலைவனா தலைவியா எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. இந்த சமுதாயத்துல, குடும்பத்துல நம்மளுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ரோபோ சங்கர் கலைஞர்கள் எப்போதுமே அவர்கள் உடலால் மரணம் அடைந்தாலும் அவர்களுடைய கலை சேவையால் என்றும் உயிரோடு தான் இருப்பார்கள். அந்த குடும்பத்துக்கு நாங்க எப்பவுமே பக்கபலமா இருப்போம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் நாங்க அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.